ஸோ நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா நீங்க கேளுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு செஷன் நீங்க சொன்னீங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே புதுசா தான் இருந்தது. லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு நாள் வந்து ஆடு வந்து அந்த ஸ்கிப் ஆட், அந்த ஆடு வந்தாலே காசு போயிடும் தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது உண்மையாக ஒரு புது விஷயமா தான் இருக்கு. ஸ்கிப் பண்ணாதான், ஸ்கிப் பண்ணிட்டா நம்ம காசு போகாது, ஃபுல்லா பார்த்தாதான் நம்ம இதுல இருந்து காசு எடுப்பாங்கன்றது உண்மையாவே இது ஒரு புது விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பா அதான் நம்ம சூஸ் பண்ண போறோம் அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தாங்க இது எல்லாமே. நம்ம அதுதான் டிசைட் பண்ணது. நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல போயிட்டு கொடுக்கணும் அப்படின்றத அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டிசைட் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நேத்து இம்ப்ரெஷன் என்னன்னு டவுட் கேட்டேன். இன்னைக்கு திருப்பி இன்னும் பயங்கர கிளாரிட்டி வந்துருச்சு. அது இம்ப்ரெஷன் வந்து ஜஸ்ட் வந்து காமிப்பாங்க நம்ம இஷ்டம், அதாவது அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து அது 1000 இம்ப்ரெஷன் என்னமோ வந்து அது காமிப்பாங்க. அது நல்லா கிளீனா புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நேத்து அந்த டவுட் கேட்டதுங்க, எனக்கு உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா சார். எஸ், ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே. வேற கௌதம், உங்களுக்கு ஏதாவது நீங்க புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல நான் ஏற்கனவே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணனா? இதுல கொஞ்சம் தெரியும் சார் ஆல்ரெடி, அது ஃபுல்லா கொஞ்சம் டீடைலா கத்துக்கிட்டேன் சார். சோ இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல்லா டீடைலிங்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்ட்டா? சார் ஓகே சார், சொல்லுங்க கௌதம். லீட் ஃபார்ம் எப்படி இதுல இன்சர்ட் பண்றது சார்? லீட் ஃபார்ம் கேக்குறீங்களா? சார் லீட் ஃபார்ம் தான் சார். நமக்கு வந்து என்ன அப்படின்னா அசெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. அதாவது நீங்க கேம்பெயின் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அசெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த அசெட்டுக்கு வந்துட்டு ப்ரீவியஸா ஒரு பேர் வந்து நம்ம வச்சுட்டு சொல்லியிருந்தோம், எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கன்வர்ஷன் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது. ஓகேங்க சார். உங்களுக்கு நான் டூல் ஓபன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நான் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே சார், தேங்க் யூ சார். நாகராஜ், உங்களுக்கு? இல்ல சார், இன்னைக்கு எல்லாமே புரிஞ்சுது சார். ஓகே. ராம், நீங்க ஐ திங்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஏதோ பிசினஸ் பண்றீங்க. நான் ஐ திங்க் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். நீங்க ஏதாவது புதுசா வந்துட்டு ஏதாவது என் சைடுல இருந்து ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த செஷன் ஆக்சுவலி ஓரளவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஓகே, மேபி நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஏதாவது புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்காங்க. ஓரளவுக்கு ஓகே. இது எனக்கு கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்து தெரிஞ்சதான், யூஸ் பண்ணாம இருந்தோம். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு ஏதாவது புதுசா, அதாவது ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசா ஏதாவது நீங்க தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வே பண்ற மாதிரி உங்களுக்கு பெட்டரா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கன்வே பண்றேன் கண்டிப்பா. ஓகே, சந்தியா, உங்களுக்கு? சந்தியா சார், அந்த சிடிஏ மட்டும் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க சார். சிடிஏவா சிபிஏவா? டார்கெட் சிபிஏ. ஆமா சார். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஆமா சார். ஓகே, மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் மூலமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டெய்லி பட்ஜெட் வந்துட்டு ஒரு 500 rupees வந்துட்டு செட் பண்ணிருக்கோம். அந்த 500 rupees வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தர்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த அல்காரிதம், அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட மெயினான ரோலுங்க. அப்போ ஒரு கன்வர்ஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லீடுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு லீடு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு, அதாவது நீங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்க வெப்சைட்ல. அந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் மூலியமா உள்ள வந்தாங்க. அந்த ஆட்ல வந்துட்டு அந்த ஃபார்மை வந்துட்டு கிளிக் பண்ணி லைக் வந்து ஒரு டேட்டா, அது அவங்களோட டீடைல் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் லீடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த லீடு அப்படின்ற வார்த்தையை. ஓகேங்களா? இப்போ இந்த மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்றது 500 rupees யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் அதே மாதிரியான லீட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. அதுதான் வந்துட்டு அந்த மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். அப்போ அதுக்கான அந்த லீடு, ஒரு லீடுக்கான காஸ்ட் அதுவே வந்துட்டு டிசைட் பண்ணுது. அது மேக்ஸிமம் அது 1 ரூபியா கூட இருக்கலாம், இல்ல 500 rupees கூட இருக்கலாம். ஒரு லீடுக்கான காஸ்டே அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணுது. பட் டார்கெட் சிபிஏ அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு லீடுக்கான காஸ்ட் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல அது வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஸ் ஆக கூடாது அப்படின்றத அடிஷனலா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போறீங்க. அதுதான் அந்த டார்கெட் சிபிஏ. ஓகே சார்.
ஓகே, வேற யாருக்காவது எனி டவுட்ஸுங்க? செஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்களா? நான் ஆக்சுவலி நான் வந்துட்டு கன்வே பண்றது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சூப்பரா இருக்கு செஷன். ஓகே, நல்லா நீட்டா கிளியரா இருக்கு. ஓகே ஈச் பாயிண்ட் நீங்க எல்லாமே இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சங்காட்டி நான் அதை சொல்றேன். எல்லா பாயிண்ட்டுமே நீங்க கவர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, கௌதம், தனுஷ் சார், சந்தியா, சார் நாகராஜன் உங்களுக்கு. சார் ரொம்ப டெப்தா சொல்றீங்க சார், ரொம்ப நல்லாவே இருக்குது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைல இருந்து நம்ம லைவாவே ஒரு கேம்பெயின்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்றது, அந்த கேம்பெயின்குள்ள இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செட்டிங்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம். சில பேர் நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அதாவது நானே ஒரு 10 இயர்ஸா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆர்கனைசேஷன்ல. அங்க வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சில செட்டிங்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணது கூட இல்லை இது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வரும். அந்த எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷனை இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி இருக்க மாட்டோம். பட் ஆனா நம்ம கன்வே நான் என்னோட ஒரு செட் ஆஃப் வந்துட்டு ஃபியூச்சருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய அதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது ஒரு யூடியூப் வீடியோ நீங்க கிரியேட் பண்றதுக்கான வீடியோஸ் நிறைய இருக்குங்க. பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செட்டிங்ஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கன்வே பண்ண வேண்டிய விஷயமே. ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் 5 டேஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி செட்டிங்ஸ் எதுக்காக இருக்கு, ஸோ அது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது முதற்கொண்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா டெலிவர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ 100% வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அந்த 5 டேஸ்க்குள்ள நீங்க கேம்பெயின்ஸ் எல்லாமே நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க, எல்லா கேம்பெயினுமே நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரெயின் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. சரி ஓகேங்க. நமக்கு சப்போஸ் இதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு குரூப்ல கேளுங்க, இல்லைன்னா பர்சனலா கூட நீங்க பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம இதோட வந்துட்டு என்ன அப்படின்னா செஷன்ஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.